ஓம் கணபதி நம நம. ஓம். நேரமாச்சு, 10 நிமிஷம் தான் இருக்கு. போய் பொண்ணை கூட்டிட்டு வாமா. நேரமாச்சு, சீக்கிரம் போங்கம்மா, சீக்கிரம் போங்க. நீங்க கூட்டிட்டு வரீங்களா போயிட்டு? நான் போய் கூட்டிட்டு வரேன். அட அக்கா இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன் சரிங்களா? சரிம்மா. மை டியர் பொண்டாட்டி. பண்டாட்டியா? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பண்டாட்டியா உனக்கு? அடி வாங்க பரப்பாரு. ஆமா. கல்யாணம் ஆகலன்னா என்ன? கல்யாணம் ஆக போகுது இல்ல, கூடிய சீக்கிரத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் வரல. அப்புறம் என்ன? ஆமா, என் மாமியார் எங்கடி? அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்திருக்கேன். மேரேஜ் முடிச்சுட்டு நானும் கிளம்பணும். அச்சோ, என் மாமியார் உடம்பு சரியில்லையா? ரொம்ப தான் அக்கறையா இருக்கு என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு அழகான தேவதையை பெத்து கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ அவங்க மேல அக்கறைப்பட்டு தானே ஆகணும். அப்ப என் அப்பாவை பார்த்தா மட்டும் ஏன் உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது? அவனை பத்தி பேசாத, சொட்ட தலையன். ஏய் ஆதி, ஏய், நானே ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ட்ரை பண்றேன்டி. ஏன்டி உன் அப்பனை பத்தி எல்லாம் பேசுறேன் என்கிட்ட? அவனை பத்தி பேசாதடி என்கிட்ட. இது யாரு புதுசா? அடடே, நம்ம ஜெனிஃபர் கல்யாண பொண்ணு. இங்கதான் இருக்கியா நீ? அப்ப இவ்வளவு நேரம் நான் இங்க இருந்ததை நீ பாக்கல அப்படிதானே? சேச்சா, சத்தியமா பார்க்கவே இல்லடி. இவ்வளவு நேரம் இங்க நின்னுட்டு இருந்தானே எனக்கு தெரியவே தெரியாது. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன், நல்லா நம்பிட்டேன். ஆளை பாரு, ஆளையும் மூஞ்சியும். இது ஏன் கல்யாணம் சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி எதையாச்சும் பண்ணி விட்டுட்டு போயிடாத. அமைதியா இரு, கல்யாணம் வரைக்கும் பொறுமையா இரு. ஹலோ ஹலோ மேடம், உங்களுக்கு முன்னாடியே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சரியா? ஆனா உனக்கு முன்னாடி நான் தான் கல்யாணம் பண்றேன். சி பொடி. இங்க பாரு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, அப்புறம் அடிபடுவ சொல்லிட்டேன். சரிங்க மேடம், வேற எப்படி சொல்லணும்? ஜெனிஃபர் மேடம்னு கூப்பிடவா? நீ அப்பெல்லாம் ஒன்னும் கூப்பிட தேவையில்ல, ஓவரா பண்ணாத போடா. ஆமா, நானும் சாரி கட்டியிருக்கேன், அவளும் சாரி கட்டியிருக்கா. நாங்க 2 பேர்ல யார் அழகா இருக்கோம்? ஹலோ சார், கேட்டது நானு. அது வந்து என்னன்னா, ஃபன்னிதான் அழகா இருக்க, ஆனா அவ உன்னை விட ரொம்ப அழகா இருக்கா. அட பாவி. இல்ல இல்ல, நீ ஃப்ரெண்டுல வேணா அழகு, ஆனா அவதான் உண்மையான அழகு. சி ஃப்ராடி. இவனை நம்பாதீங்க ஷாலினி, கடைசி நிமிஷத்துல ஏமாத்திட்டு போயிருவான் பாத்துக்கோங்க. ஆமா, இவனை நம்பி கல்யாணம் பண்ணிக்காதீங்க. உன்னால என் கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்லடி, ஏதோ உன்னால முடிஞ்சதை மட்டும் பண்ணு. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படியா ரொம்ப ஓவரா கொளுத்தி போடாத. அவளே ஏதோ இப்பதான் கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்கா, நீ வேற அதையும் கெடுத்து விட்டுறாதம்மா தாயே. உனக்கு என்ன, கல்யாணம் ஆக போதுல, அமைதியா கல்யாண வேலையை மட்டும் பாருங்க. நான் கல்யாண வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சார் பண்றத பார்த்தா தான் தெரியல என்னென்ன வேலை பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு. உன்னை தனியா விட்டுட்டு போவே முடியலையே, அதானே? 2 நிமிஷம் தான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல வரக்குள்ள வந்து நின்னுகிட்டு இருக்கேன். ஏண்டா, உன்னை தேடி தானே அவ வந்தா, நீ பார்க்கவே இல்லையா அவளை? நீ இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்க? சத்தியமா சொல்றேன், பார்க்கவே இல்ல. அவ வேற சாரி கட்டிட்டு வந்திருக்கேன்னு ரகு சொன்னானா, அதான் ஃபுல் மண்டபம் தேடினானா, எங்கேயுமே கிடைக்கல. இங்க வந்து பார்த்தா ஏஞ்சல்ல ஏஞ்சல் அந்த மாதிரி நின்னுட்டு இருக்கா. உருட்டு உருட்டு, உன் ஐயும் உருட்டு, என்னென்ன உருட்டணுமோ உருட்டு உருட்டு. ஏன்டி நானே எதோ சொல்லி பிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன்டி இப்படி கெடுத்து விடுற? பாருங்க ஷாலினி, ஏதோ பிட்டு தான் போறானா, உண்மை இல்ல. ஏய் வெவ்வே ஆதி, நான் அப்படி சொல்லுவேன் அடி செல்லும். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. ஐயோ அம்மாடியோ. சரி சரி. அட என்னம்மா, அங்க ஐயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னன்னா இங்க நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி கேளுங்கம்மா நல்லா. உனக்கு என்னப்பா இங்க பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல வேலை? நீ வெளியே வந்து நிக்க வேண்டியதானே? நீ யாரு முதல்ல? யாருன்னே தெரியலம்மா, இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அடி, இங்க பிரச்சனை பண்ணணும்னே வருவீங்களா? இம்மா அவ சும்மா சொல்றா, நானும் அவ கூட ஒர்க் பண்ற டாக்டர் தான். ஐயோ சாரிப்பா தம்பி. ஏமா நேரமாச்சு, சீக்கிரமா, ஐயர் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கான். சரிங்கம்மா, வாங்க போவோம். ஆதி வா, ஷாலினி வாங்க. சரி போலாமா? எங்க போற? வெயிட் பண்ணு, உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நானே அவளை விரட்டி விட்டுருக்கேன். போலாமான்னு ஈஸியா போற, உன்கிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நீ ஒன்னும் பேச தேவையில்ல, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் சரியா? நீ வேணும்னா வா, வேண்டாம்னா போ. வேணும்ன்றதுனால தானே இருக்க சொல்றேன். வேண்டாதி, இது ரூமு. யாராச்சும் டக்குன்னு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேருக்குமே அசிங்கமாயிரும். வா வெளியே போ. சேச்சே, யாரும் வரமாட்டாங்க. இதை விட்டா ஒரு சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்காது. ஏன் தெரியுமா? எல்லாரும் அங்க தாலி கட்டுற பிஸியில இருப்பாங்க. அதேதான் நானும் சொல்றேன், அங்க போ வேண்டாமா? இங்க நின்று நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? சரி வா போவோம். ஏய், என்னடி பொசுக்குன்னு போவாங்கற? எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்க வேண்டாமா? என்ன தேவை? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. அமைதியா வழிய விடு, நான் போனோம், இல்லன்னா அடிதான் வாங்குவ, தேவையில்லாம சொல்லிட்டேன். ஆமா, நீ இன்னைக்கு அடிச்சாலும் பரவாயில்ல, மிதிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிட்டு எவ்வளவு அடியும் பரவாயில்ல, எவ்வளவு மிதினாலும் பரவாயில்ல, வாங்கிக்கிறேன் சரியா? வேண்டாதி, தேவையில்லாம பண்ற. அங்க தாலி கட்ட போறாங்க, வா அங்க போய் பாப்போம். ஏய், எல்லா கல்யாணத்துல ஒரே தாலி கட்டுற சீன் தான், வேற எந்த சேஞ்சஸும் இல்ல. ஐயர் கெட்டி மேலன்னு மாப்பிள்ளை எடுத்து தாலி கட்டுவாரு. ஆனா இந்த மாதிரி சந்தர்ப்பம் வேற எப்ப கிடைக்கும் சொல்லு?
இங்க ம்ஹும். பாரு, என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணி ம்ஹும். அடி வாங்காத. அவ்வளவுதான் ஆஹா. சொல்லுவேன், பாத்துக்கோ. அமைதியா வழிய விடு. வழிய விடுடா. ஏன் நான் பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கேன் என்ன பார்த்து? ஆதி, சொல்றதை கேளு. தள்ளி வான்னு சொன்னேன். தள்ளி வா. சிரிக்காதன்னு சொல்றேன்ல, எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க நீ? ஆதி, இங்க பாருடி, சாரில வர இருக்க, அதுவும் அழகா வர இருக்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை விட முடியுமா சொல்லு? ஆ, இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்காத. நான் ஒரு மக்கு தானே. நீ மக்கம் இல்ல பேக்கம் இல்ல, நீ தள்ளி வா. என்ன ஏமாத்த பாக்காத நீ. என்னென்னமோ தப்பு தப்பா பேசி. ஆமா, நான் ஒண்ணும் உன்ன மாதிரிலாம் இல்ல. நான் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. யாரு நீயா? ஆமா ஆமா, சொன்னாங்க சொன்னாங்க. இந்த நல்ல பொண்ணை பத்தி எல்லாரும் சொன்னாங்க. ஆமா, கல்யாணத்துக்கு எப்ப நாள் குறிச்சிருக்க? ஆ, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்துல கேட்டுட்டேன். சொல்லு. ம்? எப்ப நாள் குறிச்சிருக்க? எனக்கே தெரியாம நாள் குறிக்கிறியா நீ? ஆஹா. நாள்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட் அம்மா அப்பா ஜோசியர் கிட்ட பாத்துட்டு தான் வந்தாங்க. அவங்க இந்த நாள்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் மேரேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே தவிர மத்தபடிலாம் இல்ல. உன்கிட்ட கேட்காம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா? மாப்பிள்ளை சார் கிட்ட கேட்க வேண்டாமா? அதேதான் சொல்றேன். மாப்பிள்ளை சாருக்கு இப்ப வேற ஒண்ணு கேட்கணும்னு தோணுது உன்கிட்ட. அத கேட்காமயே எடுத்துக்கிட்டனா நிறைய சேதாரம் ஆகும். கேட்ட உடனே நீயே கொடுத்தீன்னா சேதாரம் கம்மியாகும். எது வசதி நீயே பாத்துக்கோப்பா, எனக்கெல்லாம் தெரியாது. சீ பொறுக்கி, தள்ளி வா. ஏய், நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடி. நான் வேற ஒண்ணு கேட்க வந்தேன். ஓடுறத பாரு. எப்படியா இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவல, அப்ப இருக்குடி உனக்கு. தம்பி, இத பொண்ணு கழுத்துல கொடுங்க கொடுங்க, தாலி தானே கட்டுறேன். எப்பா தம்பி, பொறுப்பா. ஏக்கோ மாப்பிள்ளைக்கு அவசரத்தை பாத்தீங்களா? கார்த்தி, வெயிட் பண்ணி தருவாங்க, அதுக்குள்ளேயே அவசரப்படாத. முதல்ல அந்த மாலையை போடணும், அதுக்கப்புறம் தான் தாலி தருவாங்க, சரியா? தாலி நம்ம தான் கட்டுவோம், வேற யாரையும் கட்டெல்லாம் விட்டுற மாட்டாங்க. ஏங்க என்னங்க? இப்ப எதுக்கு நீ கார்த்திய தேவையில்லாம கிண்டல் பண்ணிட்டு இருக்க? பின்ன என்ன, மாலையை தானே எடுத்தாரு அவர் கையில. அப்ப மாலையை தானே போட சொல்லுவாங்கன்னு ஒரு ஒரு காமன் சென்ஸ் கூடவா இருக்காது? சரி, காமன் சென்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட்டுரு. அவ்வளவு அவசரம் என்ன உன் ஃப்ரெண்டுக்கு? இல்ல நான் கேக்குறேன். ரொம்ப சிரிக்காதீங்க சரிங்களா? நீங்க மட்டும் என்ன ஒழுக்கமா? இல்ல நான் கேக்குறேன், மேடையில வச்சு போட்டோ ஷூட் பண்ணும் போது நீங்க எவ்வளவு வலிஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாக்குறவங்களுக்கும் தெரியும். ஏன் என் கழுத்துல தாலி தட்டும் போது என்னென்ன பண்ணீங்க? இதுல சாருக்கு டயலாக் வேற, என்ன ஆனாலும் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய், அது டயலாக் இல்லடி, மாமாவோட உண்மையான வார்த்தை. ஆமா ஆமா. என்ன ரொம்ப தான் சலிச்சுக்கிற? இல்ல என்னடி? ரொம்ப தான் பண்ணாதீங்க. ஏன்டி, நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா உன்கிட்ட? இல்ல வேற யாராச்சும் இருக்காங்களா என்ன? ஆமா, இந்த மூஞ்ச விட்ட வேற யார் என்ன பாப்பா? அதுவும் கரெக்ட் தான். ரகு, சும்மா சொன்னேன். இந்த சேலையில அழகா இருக்கியே, பட் ஆனா நீயும் ரேஷ்மா ஒரே சேலை தானே கட்டுனீங்க. இந்த சேலையை ஏன் உடனே மாத்துன? ஆ, இதை எப்ப எடுத்து வச்ச திருட்டுத்தனமா? நீங்க இந்த வேட்டி சட்டை எடுத்து வச்சீங்களா, அப்பவே இந்த சாலை எடுத்து வச்சிட்டேன், அதனாலதான் கட்டுனேன். நல்ல சமாளி. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. கண்டுக்காத மாதிரியே இருப்பா, ஆனா நான் என்னென்ன பண்றேன் ஏது எது பண்றேன்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பா. அப்படிதானடி? சும்மா இருங்க ரகு, எல்லாரும் பக்கத்துல இருக்காங்களே. ஏன் ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறேன், யார் என்ன சொல்லுவா? யார் என்ன சொல்லிட முடியும்? என் பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் நான் பேசுவேன், யாரும் என்னமோ சொல்லக்கூடாது. ஆமா சார், ஆமா, யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுதான். ஆமா, ரேஷ்மா எங்க? தம்பி தம்பி, ரேஷ்மாக்கா பின்னாடிதான் இருக்காங்க, திரும்புங்க ரகு. டே 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 டே, நடிக்காதடா. காது கேட்டும் காது கேட்காத மாதிரி அப்படியே திரும்பி நின்னுட்டு இருக்கே, இப்ப எதுக்கு? அட, நம்ம ரேஷ்மா, நீ எப்படி வந்த? நான் வந்து 10 நிமிஷம் ஆகுது. ஒரு ரீல்லாம் ஓட்டிக்கிட்டு இருந்தியே, அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். ஏய், ரீல்லாம் இல்லடி, நிஜம்தான். என்னமோ கன்றாவி. ஏய், எங்க காதல் காவியத்தை கன்றாவிங்கிறியா நீ? ஆமா ஆமா, காதல் காவியம் தான் சொன்னாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ரோஷன் எங்க? அவன் நைட் எல்லாம் எங்க தூங்குனா? தூங்கவே இல்ல. அதான் கார்ல கொண்டு போய் போட்டிருக்கேன். ரூம்ல தூங்கலையா? ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல பக்கி. நைட் எல்லாம் அவன் தூங்கவே இல்ல, அதனால அழுக. சரி, குளிப்பாட்டிட்டு சாப்பாடு விட்டுனா அப்படியே தூங்கிட்டான். கார்ல தூங்க வச்சுட்டு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, சரி சரி. அப்பனா நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? அப்பமே அடிக்கடிக்கு பிரச்சனையா நடந்துகிட்டே இருந்துச்சு. நீங்களும் அப்பதான் போய் படுத்தீங்க. உங்களையும் என்ன டிஸ்டர்ப் பண்றதுன்னு நானும் விட்டுட்டேன். பொண்ணுக்கு இந்த சாரி அழகா இருக்குல்ல? ஆமாக்கா, அழகா இருக்கு. ஐயோ, அக்கான்லாம் சொல்லாதீங்க, எனக்கும் உங்க வயசுதான். என் பேர் ரேஷ்மா. அப்படிங்களா? என் பேரு சின்ன பொண்ணு.
ஆ தெரியும், அன்னைக்கு வந்திருந்தீங்களே வீட்டுக்கு அனுவை பார்க்க, அப்ப தெரியும். அப்போ நீங்க இல்லவே இல்லைல்ல நாங்க வரும்போது. இல்ல, நான் வந்துட்டு மேல போயிட்டேன். எனக்கு கொஞ்சம் நைட் ஷிஃப்ட் வேலைலாம் இருந்துச்சு அப்படின்றதுனால நீங்க கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். அதுவும் இல்லாம நீங்க பிரியாவோட ஆ, அண்ணா கூட பிறந்தவங்க தானே? பிரியாவோட அண்ணா கூட பிறந்தவங்க இல்லம்மா, என்னம்மா மாத்தி மாத்தி சொல்ற நீ? பிரியாவோட அப்பா கூட பிறந்தவ. ஆ, அதுதான் சொல்ல வந்தேன், மாத்தி சொல்லிட்டேன். சரி சரி, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களாக்கா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. உன் குட்டி வாண்டி எங்க? அன்னைக்கு ஒரே சேட்டை வீட்டுக்குள்ள. அவன் தூங்கிட்டு இருக்கான்க்கா. ஆ, சரி சரி. தம்பி தம்பி அவசரப்படாம இந்த மாலையை பொண்ணு கழுத்துல போடுங்க, சரிங்களா? சரி. தம்பி இந்த சைடு திரும்புங்க கொஞ்சம். ஜெனிஃபர், உங்களை தான் கூப்பிடுறாங்க. என்னப்பா தம்பி, காலம் முழுக்க இனி அந்த பொண்ணை தான் பாத்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமை உனக்கு. நீ நினைச்சாலே வேற ஒரு பொண்ணை பார்க்க முடியாது, சரியா? என்ன நீங்க வேற கோத்து விட்டு போயிருவீங்க பழைய. சரி, எங்க வீட்டு பொண்ணை நீ நல்லா பாத்துப்ப தானே? உன்னை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தானே? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? தங்க தட்டுல வச்சு தாங்குன்னு தாங்குவேன் என் பொண்டாட்டிய. கல்யாணமே ஆகல அதுக்குள்ள பொண்டாட்டியா? சரி சரி. அம்மா இல்லைன்னா பொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்தா என்ன பண்ணுவ? வேற வழி, 2 பேரும் காலையிலே உள்ள வேண்டியதுதான். பொழைச்சிப்பா, நீ பொழைச்சிப்ப. இங்க பாருப்பா, என் பொண்ணைய உன்னை நம்பிதான் கொடுக்குறோம். நல்லபடியா எங்க பொண்ணை பாத்துக்கணும், சரியா? அதெல்லாம் நீங்க சொல்லவே வேண்டாம், நான் நல்லபடியா பாத்துப்பேன். கேட்க கேட்க பட்டு பட்டுலாம் வருது. நிறைய சினிமாலாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கெட்டி மேளம், இந்த தாலிய பொண்ணு கழுத்துல கட்டுப்பா. அம்மாடி, நல்லபடியா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சது. தம்பி, அந்த பிள்ளைக்கு யாருமே இல்ல, நீ தான் தாய் தந்தை ஸ்தானத்துல இருந்து அந்த பிள்ளையை இனி நல்லா பாத்துக்கணும், சரியா? எதனா ஒரு நல்லது கேட்டேன்னா அம்மா ஸ்தானத்துல இருந்து நான் வந்து பாத்துப்பேயா? இங்க பாருங்கம்மா, நீங்க ஏமா அப்படி சொல்றீங்க? அந்த பிள்ளை இனி எங்க வீட்டு பிள்ளை ஜெனிஃபர், சரிங்களா? என் பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைன்றதை தாண்டி. அதனால நாங்க எங்க பிள்ளைய நாங்க நல்லாவே பாத்துப்போம். அதெல்லாம் நீங்க ஒரு கவலையும் பட வேண்டாம், சரிங்களா? நல்லபடியா பாத்துக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா. அவ்வளவுதாம்மா, வேற என்ன வேணும்? ஜெனிஃபர், என்னம்மா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஏதாச்சும் மனசுல கவலையா இருக்கியா? இல்ல கார்த்தி, இந்த நேரத்துல எங்க அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இங்க பாரு ஜெனிஃபர், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத. இனிமே அம்மா அப்பா எல்லா ஸ்தானத்துலயும் இருந்து நான் உன்னை நல்லா பாத்துப்பேன், சரியா? எல்லாமாவும் நான் இருப்பேன் உன் கூட எப்பவுமே. இப்போன்னு சொல்லல, இந்த சபைக்காண்டியும் சொல்லல, உண்மையாவே சொல்றேன். என் அம்மா மேல ஆணையா சொல்றேன். என்ன நடந்தாலும் உன் கூட தான் ஜெனிஃபர் இருப்பேன். இது நான் உனக்கு பண்ற முதல் சத்தியம். என்னை எப்பயும் விட்ட மாட்டல கருத்தி, என் கூட இருப்பல்ல எல்லாமாவும். நான் உன்னை மட்டும்தான் கத்தி முழுசா நம்பி வந்திருக்கேன். என்னைய கலந்து கொண்டு ஏமாத்திர மாட்டியே. என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை எப்பயுமே நான் விட மாட்டேன், சரியா? எப்பவுமே உன் கூடயே இருப்பேன் நானு, இந்த உலகமே எதிர்த்தாலும். என்ன சினிமா டைலாக்கா? என்னடி சொல்ற என்ன? அப்போ உன் கூடயே இருக்க மாட்டேன், பாதியில விட்டுட்டு ஓடிடுவேன்னு சொல்லவா? அச்சோ, என் செல்லமே, என் பொண்டாட்டியே, அழுகாதடி. இனிமே உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட அதுக்கு நான் தானே பொறுப்பு. அப்ப நான் தானே உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு அர்த்தம். அப்ப நான் உன்னை உண்மையாவே கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கேனா? சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு. என் செல்ல பொண்டாட்டி, என் அழகு ராணில, என் தேவதைல, இவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு. இவ்ளோ சொல்லி அழுகிற பத்தியா? அப்ப இதெல்லாம் உண்மை இல்ல, அப்படித்தானே? என் மேல உனக்கு நம்பிக்கையே இல்ல, அதானே? இப்ப எப்படி இருக்கு என் பொண்டாட்டி மூஞ்ச பாக்குறதுக்கு? தேவதை, குட்டி தேவதை மாதிரி இருக்கா? சீ, போடா. ஏய் ஜெனிஃபர், யாருப்பா தம்பி நீ? ஒரு மரியாதை தெரியாத உனக்கு? கல்யாண பொண்ணு, கல்யாணம் நடந்து முடிஞ்ச பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி ஏய் ஓய் நிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு என்ன மனுஷியா இல்ல மாடா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பழகிக்கோ. என்னதான் அவளுடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் இதெல்லாம் நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன்ப்பா. என் வீட்டு மருமவளை ஏய் ஓய்னு கூப்பிடுறதெல்லாம். ஆமா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. அம்மா. என்ன கார்த்தி, தப்பா சொல்லிட்டேனா என்ன? ஆமா, தப்பா தான் சொன்னீங்க. என்ன கார்த்தி சொல்ற? ஆமாமா, நீ சொன்னது கரெக்ட் தான். ஆனா அவனை ஃப்ரெண்டுன்னு சொன்ன பாரு, அதுதான் தப்பு. அவன் ஃப்ரெண்டே இல்ல, ஒரு நாய் பொறுக்கி ஜெனிஃபர் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னல. அந்த சனியை முடிச்ச நாயால தானே இவ்வளவு பிரச்சனை. அந்த நாய் பொறுக்கிதான் இவனை இன்னைக்கு. தம்பி 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 உட்காருங்க. இப்பதான் தாலி கட்டி முடிச்சிருக்கு, சில சடங்குலாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுக்குள்ள எந்தினா இப்படி அப்படி எந்தி கூடாது. இன்னும் ஓமத்தை சுத்தி வரல, மெட்டி போடல, இன்னும் எவ்வளவு இருக்கு. நீ பாட்டுக்கு நீ எந்திக்கிற. கார்த்தி, கோபப்படாத, அப்படியே இரு கார்த்தி. அம்மா, அவன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சொல்றியா?
இரு அந்த நாய் என்ன குலைச்சிட்டு போகுதுன்னு பாப்போம். குலைக்கிற நாய் என்னைக்கும் கடிக்காது. இங்க பாருப்பா தம்பி, அமைதியா போயிரு. கல்யாண வீடு, ஆமா கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டு. இனிமே அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற வேலை இதெல்லாம் வச்சுக்காத. அவ எங்க வீட்டு பொண்ணு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மூஞ்சி முகரையெல்லாம் நானே உடச்சு விட்டுருவேன். இங்க பாருங்கம்மா, நான் ஒன்னும் உன்கிட்ட பேச வரல. நான் பேச வந்தது அவகிட்ட தான். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயும் போயும் இவ்வளவு கேவலமானவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டல. இனிமே தாண்டி தெரியும் இந்த கார்த்தி யாரு, எப்படிப்பட்டவன்னு சொல்லி. ஆமா, இனிமே உன் லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் பாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே நான் மட்டும் தான் காரணமா இருப்பேன். உன் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். நீ அந்த வாழ்க்கையை பறிச்சு உன்னை கடைசி நொடி வரைக்கும் அணுவா சித்திரவதை பண்ணி நீயே என்னை கொன்னுருன்னு சொல்லி என் கால்ல விழ வைப்பண்டி உன்னை. அந்த அளவுக்கு உன்னை டார்ச்சர் பண்ணி இந்த வாழ்க்கையே வேண்டாண்டான்னு உன்னை நினைக்க வைக்கல. என் பேர் கார்த்தி இல்ல. ஆமா, ஆமா ஆமா, இவர் பெரிய கடவுளே. இவர் பேரு சபதம் விடுறாரு. ஆளை பாரு, இவர் பேரு அப்பனா கார்த்தி இல்லையா? அப்பனா இப்பவுமே மாத்திக்கோ. எதனா கோபாலி சீபாலி பாபாலின்னு சொல்லிக்கிட்டு. ஆமா, என் பிள்ளை ஒன்னும் அவ்வளவு மோசமானவெல்லாம் இல்ல. பிள்ளைங்களை மதிக்க தெரியாம அவன் நல்லா பாத்துப்பான் அந்த பிள்ளைய. சரியா? நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி. இல்லன்னு வச்சுக்கோ, விளக்க மாத்தாலேயே பிய அடிப்பேன். கிளம்பிடுன்னு சொல்லிட்டேன். என்ன பார்த்தா பாக்குறதுக்குதான் சாதாரண பொம்பளை மாதிரி இருக்கும். இறங்கி ஊடு கட்ட ஆரம்பிச்சேன், லோக்கல் கையை பாத்துக்கோ. டே நாயே, இன்னும் நீ அவன் கூட தான் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கியாடா? என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லார் வாழ்க்கையும் அடிக்கணும் துடிக்கிறீங்களாடா? இல்ல நான் கேட்கறேன், துடிக்கிறீங்களோ? உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா கல்யாணம், குடும்பம், குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெத்த பிள்ளையே கடத்தணும்னு நினைச்ச வந்தானே நீ. கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு கல்யாணத்தை எதுக்கடா இப்படி சாவடிக்கீங்க? மரியாதை கெட்டு போயிரும். ஒழுங்கு மரியாதை ஓடிடுங்க சொல்லிட்டேன். இவனுங்களை முன்னாடி தெரியுமாமா உங்களுக்கு? ஐயோ கடவுளே, அதை ஏமா கேக்கீங்க? ரகுவோட அக்காவே தான் இந்த நாய் அது பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். அந்த நாய் கல்யாணம் பண்ணிச்சு. நல்லா வச்சு பாத்துக்கோன்னு சொல்லி அவனுக்கு சொத்துல இருந்து சொகத்துல இருந்து எல்லாத்தையும் அவங்க அப்பா பார்த்து பண்ணாருமா. கடைசியில ஒரு சின்ன சொத்துல இந்த ஆஸ்பத்திரியை எழுதி வைக்க சொல்லி இந்த நாய் கேட்டு, அதுவும் அந்த நாய் சொன்னதை கேட்டு வந்து இங்க வீட்டுல கேட்டிருக்கு. இவன் முடியாதுன்னு ஒத்த காலில் ரகு நிக்க போய் இவன் பிள்ளைய கடத்துற வரைக்கும் போயிருக்காமா. அதை கேட்க போனதுக்கு என் புருஷனை அடிச்சு என் பிள்ளைய அடிச்சு இவன் என்னென்ன கொடுமைப்படுத்திருக்கான் தெரியுமா? அதனாலதான் இந்த நாயை வீட்டை விட்டு விரட்டி விட்டோம். இப்ப என்னன்னா 2 நாயும் இங்க வந்து குலைச்சு இருக்கு. ஓ, இந்த வேலையை வேற பாத்துக்கிட்டு இருக்காங்களா இவனுங்க? இங்க பாருங்களேன், அமைதியா ஓடிடுங்கன்னு சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிரும். இது என்னக்கோ புது பிரச்சனையா இருக்கு? ஏதாச்சும் குடும்ப விஷயமா இருக்கும். அம்மா, இவனுங்ககிட்ட எல்லாம் இதெல்லாம் பேசினா அவனுங்களுக்கு உரைக்கும்னு நினைக்கிறியோ? அதெல்லாம் அவனுங்களுக்கு ஒரு சொட்டு உரைக்காது. ஆமா, இவனுங்க மனுஷ ஜென்மனுங்களா இருந்தா உரைக்கும். இவனுங்க தான் மனுஷத்துலயே இல்லையே, அப்ப எப்படி இவனுங்களுக்கு எல்லாம் உரைக்கும்? சி, இவனுங்களை பார்த்தாலே எரிச்சலா தான் வருது. தயவு செஞ்சு இங்க இருந்து அனுப்பி விடுங்க. ஏன்டா வாங்கின அடி பத்தலையா? இன்னும் 2 பேருக்கும் வேணுமா? வந்தேன்னு வச்சுக்கோ, கைய காலம் முறிச்சிருவேன். யாரு கையை யாரு முறிக்காங்கன்னு தெரியும் சார். இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தா தெரியும். என்னடி சொன்ன நீ? நாங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்க இல்லையா? அப்ப மனுஷன் இல்லைன்னா நான் கட்டின தாலி எதுக்கு நீ முன்னாடி எப்படி டிங்குன்னு தொங்க போட்டுக்கிட்டு அலைகிற? இல்ல வேற ஒருத்தனை மயக்கணும்னு நினைக்கிறியா? அதான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தனே வாட்டத்தை எல்லாம். ஏய், அமைதியா இரு ரகு. அந்த நாய்க்கு வேற வேலையே இல்ல. இப்படிதான் எதையாச்சும் தேவையில்லாம கத்திக்கிட்டே இருக்கும். அது கூட சேர்ந்து நம்மளும் கத்தணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. தெரு நாய் அப்படிதான் நம்மளை பார்த்து வவ்வுன்னு குலைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த தெரு நாய் கூட நம்மள சேர்ந்து குலைச்சிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கியேன், அதுக்கு எந்த யூஸும் இல்லாது. என்னடா கேட்ட? தாலிய முன்னாடி தொங்க போட்டுக்கிட்டு இருக்கேனா? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும். அதுல கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கேளு, இன்னும் ஏன்டி தாலியை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி மூஞ்சில தூக்கி விசிறிக்கிறேன். எடுத்துக்கிட்டு போ. இந்த நொடி கூட என்னால அந்த விஷயத்த பண்ண முடியும். ஆனா பாக்குறவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு தாலின்றது தப்பான ஒரு விஷயமா போயிரும். அதை நான் பண்ண மாட்டேன். சரியா? சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை நான் கரெக்டா பண்ணுவேன். நல்லவ மாதிரி பேசாதடி. அதான் பார்த்தோமே ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் கூட கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு இருந்ததுலாம். சி, வாய முடி. நான் ஒன்னும் உன்கிட்ட பேச வரல. டைவர்ஸ் கொடுக்குறாளாம், டைவர்ஸ். நீ எப்போ டிவோர்ஸ் கொடுக்குறியோ அப்பவே நான் கையெழுத்து போட்டுட்டு என் பிள்ளைய உன்கிட்ட இருந்து பிரிச்சு வாங்கிட்டு போறேன். அப்ப தெரியும் என்னோட அருமை என்னன்னு.